வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முக பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. நம்ம இதற்கு முன்னாடி ஒரு கேரளாவில் ஒரு கோயில் உருளியை வைத்து அங்கே பரிகாரம் பண்ணுறாங்க, அது குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு சிறப்பான கோயில் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். மன்னார் சாலை நாகராஜா கோயில் அப்படின்னு ஒரு கோயிலை பற்றி போட்டிருந்தோம். ரொம்ப ஒரு சிறப்பான கோயில். அங்கே உருளியை வைத்து பரிகாரம் பண்ணுறாங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு அப்படின்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில பேர்கள் என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. சார், இன்னும் கொஞ்சம் கேரளாவில் இருக்கக்கூடிய அதிசயமான கோயில்களெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எல்லாருக்கும் நிறையா கோயில்கள் தெரியும், இருந்தாலும் நம்ம நேயர்கள் கேட்டதுனால, நம்மளுடைய கிளைண்ட்ஸ் கேட்டதுனால ஒரு கோயிலை பற்றி சொல்கிறேன். கேரளாவில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் காடாம்புழா பகவதி அம்மன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. காடாம்புழா பகவதி கோயில். அங்கே நிறைய பகவதி கோயில் தான் பேர் இருக்கும். இந்த காடாம்புழா பகவதி கோயில் என்ன சிறப்பு இங்கே அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எதில் போனாலும் நமக்கு உடனே எந்த விஷயத்தையும் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணல. இன்னைக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு போனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது, என்னன்னே புரியல. மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல படிக்கிற பிள்ளைகளால். திருமணத்துக்காக வரன் பார்க்குறாங்க, வரன் கிடைக்கல. குழந்தை வேணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, குழந்தை வர மாட்டேங்குது. வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, வீடு கட்ட முடியல. நிலம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, வாங்க முடியல. கோர்ட்டு கேஸு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஜெயிக்க முடியல. இப்படி ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை அடுக்கிக்கிட்டு போனால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. இந்த கோயிலில் நமக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குமாங்கிற அளவுக்கு எண்ண முடியாத அளவில் நம்மளுடைய பிரச்சனைகளை அவங்க லிஸ்ட்டு போட்டு ஒரு பெரிய போர்டு இருக்கும். அங்கேயே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அதில் நீங்கள் நம்பர் இருக்கும், அங்கே எழுதி போட்டிருப்பாங்க. அதில் நம்மளுடைய பிரச்சனைகள் என்னவோ அது நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு இருக்கிற மாதிரியே ஒத்து வரா மாதிரி வரும். அந்த பிரச்சனைகள், உங்களுக்கு பதவி வேணுமா, அதற்கு இந்த பிரச்சனைக்கு இந்த பரிகாரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த பரிகாரம் என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அந்த கோயிலில் முட்டு இறக்குதல் அப்படின்னு ஒரு பரிகாரம். முட்டு அறுத்தல் அல்லது முட்டு இறக்குதல். முட்டு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை. ஒரு விஷயத்துக்காக நம்ம முன்ன போனோம்னா, இப்போ ஒரு கேட்டு போட்டு மூடிட்டாங்கன்னா, இப்போ ட்ரெயினுக்காக நமக்கு ஒரு கேட் இப்படி க்ளோஸ் பண்ணிடுவாங்க இல்லையா, அப்போ நம்மளால் ரோட்டில் போக முடியாது. இது மாதிரி ஒரு முட்டு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும், நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு ஒரு வேகத்தடை இருக்குது. அதை தாண்டி நம்ம போகிறதுக்குள்ளே நமக்கு முன்னாடி 10 பேர் போயிடுறான். அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் நமக்கு தடை ஏற்படுது, அதை முட்டு அப்படிங்கிறாங்க கேரளாவில். இதை அறுத்தல், முட்டு இறக்குதல் அல்லது அறுத்தல், முட்டு அறுத்தல் பரிகாரம் அப்படின்னு அங்கே ஒன்று இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குடுமையெல்லாம் எடுத்து உருண்டையாக இருக்கும் தேங்காய், அது அங்கேயே அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் எத்தனை பிரச்சனைகளுக்காக நீங்கள் வாங்குறீங்களோ அதுக்கு ஒவ்வொரு தேங்காய் உண்டு. அந்த தேங்காய் அதுக்குன்னு ஒரு பை இருக்குது, அந்த பையில் போட்டு நீங்கள் கீழே கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அந்த கோயில் ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கும், அதில் நினச்சி கொண்டு போய் அங்கே நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடியே உங்கள் பெயர், உங்களுடைய நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை அந்த பேப்பரில் எழுதிடுவாங்க. அவங்க கேரளா மொழியில் எழுதுகிறாங்க. அதில் நிறையா பிரச்சனைகள் இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 70க்கும் மேற்பட்ட 70-80க்கு மேலே இருந்துச்சு நான் பார்க்கும்போது. இப்போ அதுக்கும் மேலே இருக்கான்னு தெரியல. பதவி வேணுமா, பதவிக்காக முட்டு அறுத்தல். நம்ம 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 ஒரு விஷயத்துக்காக போராடுறோம், அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த அந்த பிரச்சனை என்னவோ அது கிட்டத்தட்ட நமக்கு ரிலேட்டடான பிரச்சனைகள் அங்கே வரும். இது மாதிரி நான் சென்ற போது எனக்காக நான் ஒரு 6லேருந்து 7 பிரச்சனைகள், என்னை சார்ந்த பிரச்சனைகளுக்காக நான் முட்டு இறக்குதலுக்கு எடுத்து எழுதினேன். இதில் இது நான் சொல்லுவதும் இது ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய மகளுடைய படிப்புக்காக படிப்பு முட்டு இறக்குதல் அப்படின்னு ஒரு வேர்டு இருந்தது அங்கே. சரி, என்னுடைய மகளுக்காக
அவளுடைய பேரை போட்டு முட்டு இறக்குதல் அப்படின்னு நான் ஒரு எழுதி அதுக்கு ஒரு தேங்காவை எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 தேங்காய் நான் கொண்டு போகிறேன். அவங்க என்னுடைய பேரை கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு என்னுடைய நட்சத்திரத்தை சொல்கிறாங்க, சொல்லி இந்த பிரச்சனைக்கு இவருக்கு முட்டு இறக்குதல் அப்படின்னு அடித்து உடைக்கிறாங்க. அந்த தேங்காய் சரிபாதியாக உடையும், அதிலிருந்து அந்த தண்ணி சரியாக போகும். எந்த ஒரு தேங்காய் சரியாக உடையலை, இல்லை அழுகல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அந்த பிரச்சனை நமக்கு தீரலை அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. இதில் நான் என்னுடைய இது என்னென்னா, நான் வரிசையாக எல்லா தேங்காயும் உடைச்சிட்டு வரேன். என்னுடைய மகளுடைய பேரை சொல்லி அவளுடைய படிப்புக்காகன்னு உடைக்கும் போது அவள் அப்போ தான் காலேஜ் என்ட்ரி ஆக போகிறாள். ஒரு குறிப்பிட்ட காலேஜில் அவள் அட்மிஷன் வேணும்னு என் பொண்ணு எதிர்பார்க்குறா. ஒரு குறிப்பிட்ட காலேஜ், நான் இருப்பது அடையாரில் ஒரு 2 காலேஜை ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. அப்போது ஒரு விஷயத்துக்காக நம்ம அந்த விஷயத்துக்கு எதிர்பார்க்குறோம். அந்த தேங்காய் உடையலை சரியா. சார் நீங்கள் எழுதி கொடுத்ததில் இந்த தேங்காய் உடையலை அப்படிங்கிறாங்க. இப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போது நீங்கள் போய் வேற ஒரு தேங்காவை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க. நம்ம அந்த க்யூலெலாம் நிற்க வேண்டியதாக நேராக உள்ளே போயிடலாம். உள்ளே போனோடனே திருப்பி அந்த முட்டு உடைக்கிறாங்க. அது சரியாக போயிடும் சார் அப்படிங்கிறாங்க. இது நான் இந்த விஷயங்கள் செய்து வந்ததுக்கு பிறகு அது நான் வேற ஒரு என்னுடைய நண்பரோடு போயிருந்தேன் அந்த கோயிலுக்கு. என் வீட்டில் என்னோட மனைவிட்ட சொல்லும்போது, என்னங்க இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னா, என் மகளுக்கு எதிர்பார்த்த மாதிரி அந்த அசிக்கு அங்கே கிடச்சிருச்சு. ஸோ இது என்ன எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அதை சுட்டி காட்டும், அது சரியாகவும் ஆகிடும், திருப்பியும் அந்த ப்ராப்ளம் சரியாகும் அப்படிங்கிறது தான் அந்த கோயிலுடைய ஒரு முக்கியமான அம்சம். பல பேர் பல காலமாக இந்த கோயிலில் முட்டு இறக்குறாங்க, முட்டு அறுத்தல் பண்ணுறாங்க. உங்கள் பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்காக, இப்போ கல்யாணம் ஆகலையா, திருமணம் முட்டு இறக்குதல் அப்படின்னு அடிப்பாங்க, உடனே அது உடையும். அப்போ திருமணத்துக்கான உடனே வரன் கிடச்சிரும். குழந்தை இல்லை, அதற்கான முட்டு இறக்குதல் டக்குன்னு அடிப்பாங்க, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அது மாதிரி உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், வீடு கட்டணும், அது மாதிரி எல்லாத்துக்கும் அங்கே ஒரு தேங்காய் பாய் உடைப்பாங்க. என்ன அந்த க்யூவில் நின்று அந்த ப்ராசஸ் செஞ்சுட்டு போகணும். இது ஒரு முறை நீங்கள் எல்லாரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அதிசயமான கேரளாவில் இருக்கக்கூடிய பல கோயில்களில் இந்த காடாம்புழா பகவதி கோயில் மிக சிறப்பான கோயில். எனக்கே பர்சனலாக இந்த அனுபவம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் ஒரு 15 முட்டு இறக்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் எல்லாமே எனக்கு சகலத்துலேயும் வெற்றி. அதனால் என்னுடைய பர்சனல் அனுபவமே இதுக்கு ஜாஸ்தியாக உண்டு. இது நான் இது வரைக்கும் 2 முறை சென்று வந்திருக்கேன். என்னுடைய பர்சனலாகவே நான் போயிட்டு வந்திருக்கேன். நீங்களும் அனைவரும் இந்த கோயிலுக்கு சென்று உங்களுடைய தடையையும் முட்டுக்களாக இருப்பதை அறுத்து எறிந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன்.